அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் இடது கையிலே தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா? நின்று கொண்டு தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களா? தண்ணீரை அண்ணாந்து குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரா? தண்ணீரை வாயில் வைத்து கொப்பளிக்காமல் அப்படியே இறக்கக்கூடிய பழக்கம் உள்ளவரா? அப்படியானால் நீங்கள் ஒரு பெரிய வியாதிக்கு ஆளாக போகிறீர்கள். ஒரு பெரிய வியாதி உங்களை காத்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இன்று இந்த 4 விஷயத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய டாக்டர்கள் சொல்லுகிறார்கள், யார் தண்ணீரை அண்ணாந்து குடிக்கிறாரோ, வாயில் சுண்டில் வைத்து உதட்டில் வைத்து குடிக்காமல் அப்படி இருக்கிறாரோ, அதே மாதிரி உட்கார்ந்து குடிக்காமல் நின்று கொண்டு யார் தண்ணீர் குடிக்கிறாரோ, மடக்கு மடக்கு என்று யார் குடிக்கிறார்களோ, இவர்களுக்கு 4 விதமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று, பைபாஸ், இது தகராறு வரும். அட்டாக் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிடும், காது கேட்காமல் போய்விடும். இந்த 4 கம்ப்ளைண்டும் யார் இதை செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வரும் என்பதாக அனுபவமுள்ள டாக்டர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆகவே இனிமேல் கொண்டு நீங்கள் நின்று கொண்டு தண்ணீரை குடிக்கக்கூடியவராக இருந்தால், நபிகள் நாயகம் சொன்னார்கள், உடனே அதை வாந்தி எடுத்து விடுங்கள். வாந்தி எடுத்து விடுங்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது ஆபத்தானது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல